கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காலை தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்டர்நேஷனல் பைபிள் சொசைட்டியினர் ஒரு சீன பெண்ணின் சாட்சியை பகிர்ந்து கொண்டனர். வடக்கு சீனாவில் நடந்த போதகர்கள் மாநாட்டிற்கு அவளும் வந்திருந்தாள். அவள் பெயர் மாய் லிங். பயிற்சி மாநாட்டின் ஒரு குறிப்பிட்ட வேளையில் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த போதகர் இவளை கவனித்தார். வந்திருந்த அனைவரை காட்டிலும் அவளிடம் ஆர்வம் அதிகமாக காணப்பட்டதால் அவளை குறித்த விவரங்களை அறிய ஆசைப்பட்டு அந்த பயிற்சி வேலை முடிந்ததும் அவளை போய் சந்தித்தார். அவள் 6 வீட்டு சபைகளுக்கு தலைவி என்றும் அதில் இருக்கும் உறுப்பினர்கள் மொத்தம் 12,000 பேர் என்றும் பிறகு தான் தெரிய வந்தது. தான் எப்படி ஒரு கிறிஸ்தவளாக மாறினேன் என்று சொல்லவும் அவள் ஆசைப்பட்டாள். ஒரு நாள் அவள் தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவள் காலின் கீழே ஒரு துண்டு தாள் கிடந்தது. அத்தாளில் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எழுதப்பட்டு இருந்தது. அதில் இருந்த வார்த்தைகளால் அவள் தொடப்பட்டாள். அதை திரும்ப திரும்ப வாசித்தாள். வேதாகமத்தில் ஒரே ஒரு பக்கம் அவளை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பியது. ஆயிரங்களை இயேசுவுக்கு நேராக வழிநடத்த தூண்டியது. அதுவே அவளை 6 வீட்டு சபைகளுக்கு அஸ்திபாரம் போட வைத்தது என்று தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை அநேகிடத்தில் பகிர்ந்து கொண்டாள். ஆம் பிரியமானவர்களே, இந்த சாட்சியை கேட்ட போதகர் அவளிடம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன உதவி வேண்டும், ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அவள், இந்த கூட்டத்திற்கு வந்தால் முழு வேதாகமும் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டுத்தான் நான் இங்கு வந்தேன் என்றாள். இதுவரை அவள் ஒரு முழு வேதாகமும் இல்லாதவளாகத்தான் இருந்தாள். அன்று ஒரு முழு வேதாகமத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினாள் என்று புஸ்தகத்தில் வாசித்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, வேத வசனம் விதையை போன்றது. நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்பதால் அது கிரியை செய்யும். வழங்கே ஒட்டப்பட்ட வசன ஸ்டிக்கர்கள் அநேகருடைய வாழ்க்கையும் மாற்றி இருக்கிறது. அது பேசும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. வேதத்தில் நல்ல ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விதையை குறித்த ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். அதை சுவிசேஷ புஸ்தகங்களில் நம்மால் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, விதைக்க ஒருவன் புறப்பட்டான். சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலும், சில விதைகள் கற்பாறையின் மீதும், சில விதைகள் நடைபாதையின் மீதும், சில விதைகள் நல்ல நிலத்திலும் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 பலன் தந்தது. மற்ற 3 இடங்களிலும் விழுந்த விதை அது சில நேரங்களிலே வளர்ந்து காய்ந்து தீர்ந்து போனது. ஆம் பிரியமானவர்களே, விதை என்பது வசனம், நிலம் என்பது மனுஷருடைய இருதயம். எந்த மனுஷனுடைய இருதயத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகள் கிரியை செய்கிறதோ அவனுடைய வாழ்க்கை நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 கனி தருகிற மனுஷனாக வாழ முடியும். அப்படி விதை எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யப்படவில்லையோ அவனுடைய வாழ்க்கையும் காய்ந்து தீர்ந்து போகிற ஒரு விதையாய் இருக்கும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய கைகளில் முழு வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய சொந்த மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு வாசிக்க எளிதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் வாசிக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். நம்ம புஸ்தகம் விலை மதிப்புள்ளது. அதை வாசிக்க நமக்கு நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். வேதத்தில் இப்படியாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். நாம் வேதத்தை வாசிப்போம்,
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.